அனைவருக்கும் காலை வணக்கம். பீச் கலர் பட்ரோஸ் நிறைய நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அப்படியே பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு சாமந்தி ஒரு கோழிக்கொண்ட பூ தான் நான் ரீபாட் பண்ண போகிறேன். ரீபாட் பண்ணுற முறையும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஹோல் சரியாக இருக்கா பாருங்கள். அடுத்து மண்ணை கொட்டிட்டு அந்த மண்ணை நல்லா கொஞ்சம் பாதி அளவு கொட்டிட்டு அதுக்கப்புறமா ரீபாட் பண்ண வேண்டிய செடியை வேர் பாதிக்காமல் நம்ம எடுத்து அந்த எந்த பாட் ரீபாட் பண்ணுறோமோ அதில் வச்சுட்டு மேலே மண்ணை போட்டு நம்ம வேர்லாம் மறையிற அளவுக்கு மேலே போடணுங்க மண். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற வேண்டியது தான். இந்த மாதிரி முறையில் நம்ம செடிகள் நடவு செய்யணும். அப்படி நடவு செய்யும்போது செடிகளுடைய வளர்ச்சி எந்த விதத்தையும் பாதிக்காதுங்க. நான் இப்போ பால்கனியில் தான் வைக்கிறேன். அப்படியே பாருங்கள், நம்மக்கிட்ட இப்போது பால்கனியில் இருக்க சாமந்தி பூக்கள் காட்டுறேன் நான். இதில் நிறைய பேர் கட்டிங்ஸ் கேட்குறீங்க. இவ்வளோ தான் செடி சைஸு. இதில் கட்டிங்ஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கேன். அதே மாதிரி கட்டிங்ஸ் வச்சாலும் வளருமானே எனக்கு தெரியாது. ஹைட் இவ்வளோ தாங்க. அதே மாதிரி இலவச பகிர்வில் நான் விதைகள் பகிர்றதுக்கு ஃபஸ்ட்டு 3 பேர் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் விதைகள் தரேங்க. அதுக்கு என்ன காரணம்னா, எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு இப்போ எங்கிட்ட விதைகள் இல்லை. நிறைய பேர் ஜினியா ஃப்ளவர், காஸ்மோஸ் ஃப்ளவர், அடீனியம், எங்கிட்ட சீட்ஸில் கிடைக்கிற எல்லா ஃப்ளவர்ஸும் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி கத்திரி விதைகள், வெண்டை விதை, எல்லா விதைகளும் எது எங்கிட்ட இருக்கோ ஃபஸ்ட்டு 3 பேருக்கு நான் இப்போ அனுப்புகிறேங்க. அடுத்து விதை சேகரிச்சுட்டு இதே மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன். அன்றைக்கி கேட்டவங்க இல்லாமல் கேட்காதவங்க போடுங்க. இந்த 5 விதைகள் என் பையனுடைய ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த 2 செடிகளும் என் பையனுடைய ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தான். அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். இந்த சீட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. நான் எல்லாருக்குமே அனுப்பணும்னு ஆசை தான். ஆனால் முதல்ல 3 பேருக்கு நான் இப்போ அனுப்புகிறேன். அடுத்து சேகரித்து வச்சு அடுத்து 3 பேருக்கு அனுப்புகிறேன். நான் இந்த முறையிலே நான் அனுப்புகிறேங்க. இவ்வளோ சீட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஆனால் எல்லோரும் கேட்குற ஜினியா சீட்ஸு, காஸ்மோஸ், அதுக்கப்புறம் அடினியம் விதைகள் இதெல்லாம் நிறைய பேருக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா இப்போ தான் ஒரு செடியிலேருந்து விதைகள் உருவாகியிருக்காங்க. 3ன்றது ஒரு 5 பேருக்குள்ள நான் கொடுக்க தயாருங்க. ஃபஸ்ட்டு 5 பேர் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த 5 பேருக்கு நான் இந்த மாதம் கொடுக்குறேன்.